உதவித்தொகையை 6,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செவித்திறன் குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகள் சென்னையில் விசில் ஊதி நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். மெரினாவில் உள்ள தமிழ்நாடு காது கேளாதோர் கூட்டமைப்பு சார்பில் மாநில மாற்றுத்திறனாளிகள் ஆணையம் முன்பு நடந்த போராட்டத்தில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர். கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் அறிவித்துள்ளனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் மகளிர் உரிமை தொகை 5,000 உடனே எடுக்காவிட்டால் கிடைக்காது என்ற வதந்தியால் பெண்கள் வங்கியின் முன்பு குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மூன்று மாத தொகை மற்றும் சிறப்பு தொகை சேர்த்து 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்ட நிலையில் இன்று எடுக்காவிட்டால் பணம் திரும்பி செல்லும் என தகவல் பரவியது. இதனால் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வெயிலில் மணிக்கணக்கில் காத்திருந்தனர். வழக்கமான வங்கிப் பணிகள் பாதிக்கப்பட்டதால் ஊழியர்கள் ஒவ்வொருவராக உள்ளே அனுப்பி பணத்தை வழங்கினர். நீலகிரி மாவட்டத்தில் விதி மீறி கட்டப்படும் கட்டடங்களுக்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் அந்த கட்டடங்களுக்குள் அத்துமீறி நுழைந்த உரிமையாளர்கள் கட்டுமான பணியை மேற்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நீலகிரியில் 900க்கும் மேற்பட்ட கட்டடங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் 75 கட்டடங்களுக்கு முழுமையாக சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்ய தண்ணீரு வரும் 27ஆம் தேதி இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வர உள்ளதால் நீதிமன்ற விசாரணைக்கு பின் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மண்டலக்கோட்டை கிராமத்தை தனி ஊராட்சியாக பிரிக்க வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர். பட்டுக்கோட்டை வட்டம் கீழக்குறிச்சி ஊராட்சியைச் சேர்ந்த மண்டலக்கோட்டை கிராமத்திற்கு தனி ஊராட்சி அந்தஸ்து வழங்க வேண்டும் என்றும் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் நிரந்தரமாக VAO முகாம் நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் மனு அளித்தனர். நாடாளுமன்ற தேர்தல் பணிக்காக வாடகை வாகனங்கள் இடைத்தரகர்கள் மூலம் ஒப்பந்தம் செய்யப்பட்டதால் அரசு நிர்ணயித்த முழு வாடகை தொகை கிடைக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். 2021 சட்டமன்ற தேர்தல் போலவே இந்த ஆண்டு தேர்தலுக்கும் நேரடியாக வட்டார போக்குவரத்து அலுவலர் மூலம் ஒப்பந்தம் வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரிப்புலியூர் ரயில் நிலையத்தில் கிழக்கு கடற்கரை ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்படாததை கண்டித்து ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. 2008-2009 சென்னை பெருங்குடி, மகாபலிபுரம், புதுச்சேரி, கடலூர் என அறிவிக்கப்பட்ட திட்டம் நிலம் கையகப்படுத்தும் சிக்கலால் பாதை மாற்றப்பட்டும் இதுவரை தொடங்கப்படவில்லை. இந்த ஆண்டும் நிதி வழங்கப்படாததால் மக்கள் அதிருப்தியில் திருச்சி நோக்கி சென்ற சோழன் விரைவு ரயிலை சுமார் 15 நிமிடங்கள் மறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்.
இலங்கை கடற்படையினரால் காரைக்காலைச் சேர்ந்த 25 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட கிராமத்தில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. துப்பாக்கி முனையில் காரைக்கால் மீனவர்கள் 25 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த மீனவ பெண்கள் ஒன்று கூடி ஒப்பாரி போராட்டம் நடத்தினர். நாங்க எல்லாம் குடும்பத்தோட இன்னைக்கு மண்ணெண்ணெய் இல்ல டீசல் வண்டியில இருக்கு அதை ஊத்தி நாங்க கொளுத்திருக்கோம். அப்போது கணவர் கைது செய்யப்பட்ட தகவல் அறிந்து பெண் ஒருவர் மயக்கம் போட்டு விழுந்தார். மீனவர்கள் கைது செய்யப்பட்டு படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டதால் வாங்கிய கடனை எப்படி கட்டுவது என பாதிக்கப்பட்ட மீனவ பெண்கள் தெரிவித்தனர். மீனவர்களுக்குமே தான் சொல்றேன், எல்லா மீனவர்களுக்குமே எங்களுக்கு வாழ்வாதாரமே அழிஞ்சு போகுது. மீனவர்களுக்கு தொழிலே பண்ண முடியாத அளவுக்கு பிடிக்கிறாங்க. லோன் கொடுக்கறாங்க, கவர்மெண்ட் ஒரு கோடி லோன் கொடுக்கறாங்க, நாங்க போட்டு கட்டுறோம், போனாரு புடிச்சுக்கறாங்க. அப்புறம் எப்படி நம்பி கொடுக்கறாங்க? கவர்மெண்ட் கொடுக்கறாங்க, நாங்க வாங்குறோம், அதை நம்பி தானே நாங்க தொழில் பண்ண போறோம். அப்புறம் புடிச்சுக்கிட்டாக்க நாங்க எப்படி கட்டுறது? கோவை பெரியநாயக்கன்பாளையம் அருகே 400 ஆண்டுகள் பழமையான பூச்சியூர் வேட்டைக்காரசாமி, வீரபத்ரசாமி, மகாலட்சுமி கோவில்களில் சிவராத்திரியை ஒட்டி முள்படுக்கை திருவிழா நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரோட்டம், பூஜை மற்றும் அன்னதானத்தில் கலந்து கொண்டனர். சிறப்பு ஆணிக்கால் காலணியுடன் பூசாரி ஊர்வலமாக கோவிலை அடைந்தார். சிவகங்கை பேருந்து நிலையம் புதிய வழித்தட பேருந்து சேவையை மக்கள் ஆரத்தி எடுத்து மலர்கள் தூவி வரவேற்றனர். சிவகங்கை மாவட்டம் வேம்பங்குடி, பிரான்மலை, திருக்கோலக்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு புதிய மகளிர் விடியல் பயண பேருந்து சேவையை கூட்டுறவுத்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இதில் மக்கள் கும்ப ஆரத்தி எடுத்து மலர்கள் தூவி உற்சாகமாக வரவேற்றனர். இதன் மூலம் மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பெரும் பயன் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த பகுதியில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இதுவரை பேருந்து சேவை இல்லாத நிலையில் தற்போது பேருந்து இயக்கப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மாசி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. இதில் அம்மன் சிம்ம வாகனத்தில் அமர்ந்து மயான காளியாய் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் பக்தர்கள் காய்கள், கனிகள், மலர்கள், நாணயங்கள் போன்றவற்றை அம்மன் மீது இறைத்து நேர்த்திக்கடனை செலுத்தினர்.